ஹலோ, நீங்கள்லாம் எப்படி பொது சேவைக்கு வர்றீங்களா கட்சிக்காரவங்க, இல்லை கொலவெறி தாக்குதல் நடத்துறதுக்கு வர்றீங்களா? ஒன்றும் புரியலையே. எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஓட்டு கேட்க போனவங்க வன்முறையில் ஈடுபட்டு கொலவெறி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? பிஜேபி, காங்கிரஸு, மற்ற கட்சிகள்லாம் முத்திரையார் சமுதாயத்தில் போய் எதுக்கு வேண்டாத வேலை பண்ணுறீங்க? யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிறீங்களா? நாங்கள் கேட்போம். எங்கே தவறு நடந்தாலும் நாங்கள் அதை தட்டி கேட்போம். சரியா? இந்த கொலவெறி தாக்குதல் நடத்துறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இதெல்லாம் நிப்பாட்டிக்கிறங்க. சரியா? யாருக்கு எந்த கெடுதலும் விளைவிக்காமல் நேர்மையாக போயிட்டு எதுக்காக நம்ம போகிறோமோ அந்த செயலை மட்டும் கையில் எடுத்து செயல்படுங்க. ஓட்டு கேட்க போனால் ஓட்டை மட்டும் கேட்டு வாங்கணும். ஓட்டை மட்டும் கேட்டு வாங்கிட்டு வெற்றி அடைகிற வழியை பார்க்கணும், பதவிக்கு வர்ற வழியை. அதை விட்டுட்டு கொலவெறி தாக்குதல் நடத்துறதுலாம் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ ஒரு கிராமமே வந்து உங்களை புறக்கணிச்சிருக்கு தெரியுமா? ஒரு கிராமத்தையே நீங்கள் வந்து கொலவெறி தாக்குதல் நடத்திருக்கீங்க. அந்த கிராமத்தில் எத்தனை ஓட்டு இருக்குன்னு தெரியுமா? இப்போ உங்களுக்கு அந்த ஓட்டே போச்சா? பிஜேபிக்கும் போச்சு, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் போச்சு. இப்போ அந்த ஓட்டு பூரா எங்கே போகும் தெரியுமா? அடுத்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக வர்ற கட்சி எந்த கட்சி போகுதோ அந்த கட்சிக்கு தான் போகும். உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொலவெறி தாக்குதல் நடத்தியிருக்கீங்க. அந்த கிராமமே உங்களை புறக்கணிச்சிருக்கும் நேரம். நீங்கள் பொது சேவைக்கு வந்தீங்களா, வன்முறைகள் நடத்த வந்துருக்கீங்களா? இன்னுமே இப்படி ஒரு முட்டாள்தனமான செயலில் இறங்காதீங்க. குட் நைட்.